ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி எப்படியும் ஏமாற்றிட்டு இருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டவர் பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணிக்கும் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கும் சரியான ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க. அனுப்ப போகிறதும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை உடனே சிந்தாமணி நீ நடிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப எப்படிம்மா இது எப்படி சாத்தியம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கும் ஜாக்கிரதையாரு, அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமும் நம்ம இலக்கியா ஜானகி பார்த்தீங்கன்னா 3 பேர் ரூமில் பேசிட்டு இருக்கிறாங்க. இலக்கியா நீ செஞ்சு நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் நீ அந்த அஞ்சலியை சிக்க வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணன்னு தெரியாது போச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியாவை பாராட்டுறாங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா அத்தை இவ்வளோ நம்புறாங்க, நம்ம அவங்ககிட்ட உண்மையாக சொல்லணும்னு பார்த்துருந்தேன். நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா அத்தை அவள் திருந்திட்டாங்க நானும் நினச்சேன். ஆனால் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சு அவள் நடிக்கிறா அப்படின்ட்டு. அதுக்காக தான் அவள் குடித்த விஷபாட்டில் எல்லாமே சாம்பிளுக்கு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணதில் அவள் பாய்சன் குடிக்கல, அது ஒரு டம்மி பாய்சன் டப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி சிந்தாமணிக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் அவளுக்கு வேலை செய்வாங்க அப்படின்றத யோசிக்கிறாங்க. வேறு யாராக இருக்கும்? கண்டிப்பாக கௌதம் உங்களுடைய பைரவி அம்மா தான் இருக்கும். அவங்க வெளியில் நம்ம முன்னாடி அந்த அஞ்சலியை ஏதோ தாழ்த்தி பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்ம தான் அவளை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அவங்க இல்லை இந்த வீட்டுக்கு தேவையில்லைன்ற மாதிரி நினச்சி இப்போ தான் அவங்க ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பயங்கரமான சந்தேகம் அவங்க மேலே தான் இருக்குது. அவங்க தான் நம்மளை முட்டாளாக்கி அந்த அஞ்சலிக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய இலக்கியா பிடிச்சிடுறாங்க. ஆனால் இதை எப்படியாவது ஆதாரத்தோடு கண்டிப்பாக நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் பேசிட்டு இருக்காங்க. வழக்கம்போது அந்த பைரவி அவளுடைய ஆட்டத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரூம் டோரான நின்று என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்றத கேட்க போகிறா. நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அந்த பைரவியை பார்த்தீங்கன்னா கையும் கழுவுமா பிடிக்க போகிறாங்க. பிடிச்சதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதமெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு அந்த பைரவியை செய்ய போகிறாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த பைரவியை நம்பவும் மாட்டாங்க. நம்மளுடைய ஜானியை எப்படியெல்லாம் உசுப்பேற்றி விட்டு மன்னிப்பு இந்த இலக்கியாவுக்கு எதிராக திருப்பி விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானியும் பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டில் இந்த வீட்டை பிரிக்கணும்னு பார்த்து நீ ரெண்டாக வேலை பார்த்துட்டு இருக்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், மறுபடியும் இந்த வேலையை செய்யாத. உன் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படியோ கார்த்தியோட லைஃப் காப்பாற்றப்பட்டுருச்சு. அந்த அஞ்சலி நடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுல, நீங்கள் பிரியா முதல்ல ஊருக்கு வர சொல்லுங்கள். அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நான் கார்த்திக்கும் பிரியாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த அஞ்சலிக்கு நீங்கள் திருந்தணும்னு கொடுத்த வாய்ப்பு எல்லாமே முடிச்சுட்டால. இப்போ அவகிட்ட டிவோர்ஸ் வாங்கி கார்த்திக் பிரியா கட்டி வைக்கலாம். நான் பிரியாவோட வீட்டில் எல்லாம் எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் நான் பேசி சமாதானம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் படிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.